உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். MS சித்தா சிகிச்சை மையத்திலேருந்து டாக்டர் சூர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நடுக்குவாதம், பார்க்கின்சன் டிசீஸ், ப்ராக்ரெசிவ் மூமெண்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். இது ஸ்லோவாக ஒரு ப்ராக்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட் டிஸார்டர். பொதுவாக பார்க்கின்சன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஏஜ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அதிகப்படியான பேர் பாதிக்கப்படுவாங்க. ஆண் பெண் இருவருக்குமே வரும். இது ஜெனட்டிக்காகவும் இந்த டிசீஸ் நமக்கு வரும். பார்க்கின்சனில் சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நடுக்கம் நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம ஓய்வாக இருக்கிற டைமில் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது கூட நடுக்கம் இருக்கும். அதுவே நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கும் போது அதோட நடுக்கம் நமக்கு குறையும். நடுக்கம் கீழ்த்தாடையிலையும் கால்கள்லையும் கூட நமக்கு நடுக்கம் இருக்கும். மணிக்கட்டில் ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் நமக்கு நடுக்கம் அதிகமாக இருக்கும். தூங்கும் போது நடுக்கம் இருக்காது. அதுவே நம்ம ஒரு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது, அதிக எமோஷ்னல் ஆகும்போது நடுக்கம் இன்னும் அதிகரிக்கும். பார்க்கின்சனில் நமக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். மசில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கனால எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கடினப்பட்டு ரொம்ப மெதுவாக செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். பார்க்கின்சனில் அக்னீஷியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு சிரமப்படுறது. இப்போது எழுதுறதா இருக்கலாம், இல்லை நம்மளோட பர்சனல் ஒர்க்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு செயலை செய்கிறதுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் நமக்கு கண்டிப்பாக பார்க்கின்சனில் இருக்கும். பொதுவாக பார்க்கின்சன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடியோட போஸ்டரே மாறும். கூன் விழுந்தது போல், தலை உடம்பு பகுதி வரைக்கும் ஒரு கூன் விழுந்தது போல் ஒரு அமைப்பு நமக்கு உருவாகிடும். நம்ம கைகளை தூக்கவோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை எடுக்கவோ ரொம்ப சிரமப்படுவோம். எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கும் நமக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். சமநிலை இல்லாமல் போகும். நம்ம நடக்கும்போது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸ்டாக நம்மளால் நார்மலாக நடக்கிற மாதிரியான இது நம்மளால் நடக்க முடியாமல் போகும். நடுக்கம் மற்றும் ஸ்டிஃப்னஸ் காரணமாக நமக்கு பேசுகிற தன்மை குறையும். சீராக பேசாமல் கொஞ்சம் குளறி பேசுகிற மாதிரியான நிலை நமக்கு உருவாகும். இந்த நோயால் பாதிக்கப்படும் போது பேஷண்ட்ஸ் தன்னோட அன்றாட வேலையை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு குறைஞ்சிரும். அவங்களுக்கு ஆன்சைட்டி, டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகிடும். இதில் நமக்கு நார்மலாக மூளையில் ஃப்ராண்டல் லோபோட ஃபங்க்ஷன் குறையிறதுனால ஒரு சமநிலையற்ற ஒரு நிலையை நம்ம வர மாதிரி ஆகிடும். பார்க்கின்சன்னால் நம்ம பாதிக்கப்படும் போது நமக்கு மெமரி லாஸ் ஏற்படும். நமக்கு மலச்சிக்கல், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, குறிப்பாக இரவில் அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது, தூங்கி எழும்போது ஒரு தடுமாற்றம், ஒரு பேலன்ஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அடிக்கடி லோ ப்ரெஷர் ஆகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கும். பார்க்கின்சனுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்த நோயோட நிலை பற்றி, அதோட தன்மை பற்றி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபேமிலிக்கும் தெளிவான விளக்கம் அவங்களுக்கு தெரியணும். பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எமோஷ்னலாக, சைக்கலாஜிக்கலாக ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்கள எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கணும். ஃபிசியோதெரப்பி இல்லைன்னா நம்ம சித்தாவில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல்ஸ் தெரப்பீஸை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்பீச்சிங் தெரப்பி அவங்களுக்கு கண்டிப்பாக. நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா நரம்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முடக்குவாதம், சிறுநீரக கல், பித்தப்பை கல், தோல் நோய்கள், மூலம், ஆண்மை குறைவு மற்றும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.